அன்புள்ள ஜெம் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். இன்று 11/4 பங்குனி மாதம் 29ஆம் தேதி வியாழக்கிழமை. திருத்திகை திதி பகல் 3 மணி 3 நிமிடம் வரை, பின்பு வளர்பிறை சதுர்த்தி. கிருத்திகை நட்சத்திரம் பின்பு 1:38 வரை, பின்பு ரோகிணி நட்சத்திரம். நாள் முழுவதும் மரண யோகம். இன்று கிருத்திகை. முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. சுப முயற்சிகளை தவிர்க்கவும். ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. சுப ஓரைகள் காலை 9 மணி முதல் 11 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 1:30 வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இனி இன்றைய கிரக நிலை. மேஷ ராசியில் குரு, கன்னி ராசியில் கேது, கும்பராசியில் சனி செவ்வாய், மீன ராசியில் ராகு சூரியன் புதன், வக்ரகதியில் சுக்கிரன், சந்திரன் காலையில் மேஷ ராசியில் காலை 8 மணி 40 நிமிடத்திற்கு மேல் ரிஷப ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, பல்வேறு வளமான பலன்களை பெறக்கூடிய யோகமானது உங்களுக்கு உண்டு. ராசியாதிபதி செவ்வாய் சனி சேர்க்கை பெற்று லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் இருப்பது அற்புதமான அமைப்பாகும். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். சூரியன் ராகு 12ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் மற்றவர்களிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்கள் உங்கள் பணியில் நீங்கள் கவனத்தோடு இருந்தால் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். ரிஷப ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரனானவர் வலுவாக அமைய பெற்று உச்சம் பெற்று லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் ராகு சூரியன் புதன் சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் சஞ்சாரம் செய்வதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். பண வரவுகள் சாதகமாக இருந்து உங்களுக்கு இருந்து வந்த பொருளாதார நெருக்கடிகள் குறையும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களை நாடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். உடனிருப்பவர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். அதிகாரிகள் ஆதரவு வேலைக்கு செல்பவர்களுக்கு இருப்பதால் பணியில் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய யோகம் உண்டாகும். உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருந்தால் ஆரோக்கியமானது சிறப்பாக இருக்கும். மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 10ஆம் வீட்டில் புதன் சுக்கிரன் சூரியன் போன்ற கிரகங்கள் சஞ்சாரம் செய்வதால் இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். லாபஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய யோகமானது உங்களுக்கு உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல நட்புகள் உங்களை நாடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும் என்பதால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருப்பது நல்லது. தொழில் ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலும் உங்களுடைய தனித்திறமையால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். வேலைக்கு செல்பவர்களுக்கு
பணியில் ஒரு சில கௌரவமான நிலை ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. எந்த ஒரு காரியத்தில் ஈடுபடுவது என்றாலும் நிதானத்தோடு செயல்பட்டால் ஒரு அனுகூலமான பலன்கள் ஏற்படும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி சந்திரன் லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதும், பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் புதன் சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் சஞ்சாரம் செய்வதும் உன்னதமான அமைப்பாகும். இதன் காரணமாக பல்வேறு வளமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு சில வளமான பலன்கள் உண்டாகும். உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்து வந்த பாதிப்புகள் எல்லாம் தற்போது விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு ஏற்படும். குறிப்பாக கடந்த கால சோதனைகள் எல்லாம் சற்று குறையும். ஒரு சில எதிர்பாராத உதவிகள் உங்களுக்கு கிடைப்பதால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு ஏற்படும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டில் சந்திரனானவர் சிறப்பாக அமைய பெற்று குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பது அற்புதமான அமைப்பாகும். இதன் காரணமாக சகல விதத்திலும் ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருந்து அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உண்டாகும். சனி செவ்வாய் 7இல் இருப்பதால் கூட்டாளிகளை சற்று அனுசரித்து செல்வது மிகவும் சிறப்பு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு விஷயத்திலும் சற்று பொறுமையோடு செயல்பட்டால் ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். சந்தை சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருந்தாலும் அதற்கான ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடி மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு ருணரோகஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 6ஆம் வீட்டில் சனி செவ்வாய் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக பல்வேறு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். கடந்த 2 நாட்களாக 8இல் சஞ்சரித்த சந்திரன் இன்று காலை 8:40 மேல் 9ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் உங்களுக்கு நிலவிய குழப்பங்கள் எல்லாம் விலகி ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. அடுத்து குறிப்பாக உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் தற்போது விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு ஏற்படும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பொதுவாக கூட்டாளியிடம் பேசுகின்ற போது மட்டும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு ருணரோகஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 6ஆம் வீட்டில் ராகு சூரியன் சஞ்சரிப்பது ஒரு சிறப்பான அமைப்பு என்றாலும் உங்களுக்கு இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் இருப்பதால், குறிப்பாக இன்று காலை 8:40 முதல் சந்திரனானவர் 8ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதால் தேவையில்லாத ஒரு நெருக்கடிகள் ஏற்படும். எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். உடனிருப்பவர்களால் மன நிம்மதி குறைவு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். எந்த ஒரு காரியத்திலும் யோசித்து நிதானித்து பொறுமையோடு செயல்பட வேண்டும். தொழில் ரீதியாக எந்த ஒரு காரியத்தில் நீங்கள் ஈடுபடுவது என்றாலும் சற்று பொறுமையோடு செயல்பட்டால் ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு.
இன்றைய நாளில் பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. வேலைக்கு செல்பவர்கள் உங்கள் பணியில் நீங்கள் சற்று நிதானத்தோடு இருந்தால் ஒரு சில சாதக பலன்களை அடைய முடியும். வேலை தொடர்பான முக்கிய விஷயங்களை வெளிநபர்களிடம் பேசாமல் இருந்தால் வீண் பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் அடைவதற்கு நீங்கள் பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதியான செவ்வாய் சனி சேர்க்கை பெற்று 4ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத அலைச்சல்கள் சில ஏற்பட்டாலும் உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் சுக்கிரனானவர் அமைய பெற்றிருப்பது நல்ல அமைப்பாகும். அது மட்டும் இல்லாமல் சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சந்திரனானவர் சஞ்சரிப்பது ஒரு சிறப்பான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். எடுக்கும் முயற்சியில் ஒரு வளமான பலன்கள் ஏற்படும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். தொழில் வியாபார ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த அலைச்சல், டென்ஷன், பிரச்சனைகள் எல்லாம் சற்று குறைந்து அனுகூலமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. எந்த ஒரு விஷயத்திலும் சற்று பொறுமையோடு செயல்பட்டால் ஒரு சில வளமான பலன்களை பெறலாம். வண்டி வாகனங்களில் செல்கின்ற பொழுது நிதானத்தை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. பொதுவாக ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது, உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாட்டோடு இருப்பது மிகவும் சிறப்பு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சனி செவ்வாய் சஞ்சரிப்பதும் ருணரோகஸ்தானமான 6ஆம் வீட்டில் சந்திரனானவர் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக பல்வேறு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். எடுக்கும் முயற்சியில் ஒரு வளமான பலன்கள் கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். தொழில் ரீதியாக ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு கௌரவமான நிலை ஏற்படும். விரும்பிய இடமாற்றங்கள் கிடைக்கக்கூடிய யோகமானது உங்களுக்கு உண்டு. நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. இன்றைய நாளில் மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவதன் மூலமாக ஒரு சில சாதகமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சனி செவ்வாய் சஞ்சரிப்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். நீங்கள் நல்லதாக பேசினாலும் அதனை மற்றவர்கள் தவறாக எடுத்துக்கொள்வார்கள். முடிந்தவரை பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். எதிலும் சிக்கனத்தோடு இருக்க வேண்டும். ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. முடிந்தவரை பேச்சில் சற்று பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். சூரியன் ராகு 3 இருப்பதால் எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள் என்றாலும் மன நிம்மதி குறைவானது ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் சற்று நிதானத்தோடு பொறுமையோடு இருப்பது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசியில் சனி செவ்வாய் 2இல் சூரியன் ராகு சஞ்சாரம் செய்வது சாதகமற்ற அமைப்பாகும். தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும். எளிதில் முடிய வேண்டிய விஷயங்கள் சற்று தாமதமாகும். எந்த ஒரு விஷயத்திலும் யோசித்து செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். பொதுவாக எதிலும் சற்று முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் சற்று பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களை தற்காலிகமாக தள்ளி வைப்பது, தவிர்ப்பது மிக மிக நல்லது. வேலைக்கு செல்பவர்களுக்கு உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு செயல்பட்டால் தான் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். அடுத்து குறிப்பாக இன்றைய நாளில் தூர பயணங்களை தவிர்ப்பது, வண்டி வாகனங்கள் செல்கின்ற போது பொறுமையோடு செல்வது மிகவும் நல்லது. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு
மகாவிஷ்ணு வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. மீன ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் புதன் சுக்கிரன், 2இல் குரு, 3இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில சாதகமான பலன்களை பெறக்கூடிய ஒரு யோகமானது உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உண்டாகும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகமானது உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக இன்றைய நாளில் மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். இனி உங்களிடம் ஜோதிட தகவல். ஜோதிட தகவல்ல இன்றைய நாளில் உங்களிடம் நவ கிரகங்களில் மிக முக்கிய கிரகம் என வர்ணிக்கப்படக்கூடிய செவ்வாயை பற்றி ஒரு சில தகவல்கள் கூற உள்ளேன். நவ கிரகங்கள்ல செவ்வாய் உங்களுக்கு பார்த்தீங்கன்றால் 3வது கிரகம் ஆகும். செவ்வாய் நம்ம இருக்கக்கூடிய பூமிக்கு காரகன் ஆவார். செவ்வாயை அங்காரகன், மங்களக்காரகன் என்று கூறுவோம். ஒரு சிலர் மங்களன் என்று கூட சொல்வார்கள். அடுத்து செவ்வாய் உடன் பிறந்தவர்களுக்கு காரகன் ஆவார். உடன் பிறந்தவர்களுக்கு காரகன் என்ற காரணத்தினால செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் நல்ல பலமா இருந்தால்தான் உடன் பிறந்தவர்களிடம் இருக்கக்கூடிய ஒற்றுமையானது மிக மிக சிறப்பாக இருக்கும். செவ்வாயுடைய நிறன் பார்க்கின்ற போது சிவப்பு. ஆண் கிரகம். திசை தெற்கு. தானியம் துவரை. உலோகம் என்பது பார்த்தீங்கன்றால் சொர்ணம். அடுத்து குறிப்பா பாஷை தமிழ். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பஞ்சபூதத்துல பூமி செவ்வாயுடையது. பூமி காரகன் என்று சொல்லுவோம். அடுத்து ரத்தனத்துல பவழம். சூரியனுக்கு முன்பின் 17 டிகிரில செவ்வாய் இருக்கின்ற போது அஸ்தங்கம் ஆகும்ன்ற ஒரு கருத்து இருந்தாலும் சூரியனுக்கு மிக அருகில் இருந்தால்தான் பாதிப்பு ஏற்படும். சூரியனுக்கு 228 டிகிரில இருக்கும் போது செவ்வாய் வக்கரம் பெற்று 132 டிகிரில இருக்கும் போது செவ்வாய் வக்கர நிவர்த்தி ஆகும். செவ்வாய்க்கு ஆட்சி வீடு மேஷம் விருச்சிகம். மகரம் உச்ச வீடு. கடகம் நீச்ச வீடு. சிம்மம் தனுசு மீனம் நட்பு வீடு. கன்னி மிதுனம் பகை வீடு. செவ்வாய் இருக்கக்கூடிய இடத்துல தனது சிறப்பு பார்வையாக 4, 7, 8 ஆகிய ஸ்தானங்களை பார்க்கும். பொதுவா ஒரு ஜாதகத்துல லக்ன பாவத்திற்கு 3, 6, 10, 11 ஜனன ஜாதகத்துல இருந்தால் அது நல்ல ஒரு வளமான பலன்களை தரும். கோச்சார ரீதியாக பார்க்கின்ற போது 3, 6, 11 இருக்கும் போது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை தரும். செவ்வாயோட நட்சத்திரம் என்பது உங்களுக்கு மிருகசீஷம், சித்திரை, அவிட்டம் ஆகிய நட்சத்திரங்கள் செவ்வாயோட நட்சத்திரம். அடுத்து குறிப்பா பார்த்தீங்கன்றால் செவ்வாய் சனி ராகு சேர்க்கை பெறவே கூடாது. சனி ராகு சேர்க்கை பெறுவது, சனி ராகுக்கு திரிகோணத்தில் இருக்கிறது. சனி ராகு சேர்க்கை பெற்று செவ்வாய் 6, 8 இருக்கிறது ரொம்ப ரொம்ப சாதகமற்ற அமைப்பு ஆகும். எந்த ஒரு ஜாதகத்துல செவ்வாய் ராகு அல்லது சனி சேர்க்கை பெற்று இருக்குதோ, அடுத்து செவ்வாய் சனி ராகுக்கு திரிகோணத்துல இருக்குதோ, செவ்வாய் சனி ராகுடைய தொடர்பு ஏற்பட்டு 6, 8ஆம் வீட்டுக்கு இருந்தால் அது விபத்து ஜாதகம்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட அமைப்பு கொண்டவங்களுக்கு செவ்வாய் திசையோ, செவ்வாய் திசையில சனி புக்தியோ, அல்லது சனி திசையில செவ்வாய் புத்தியோ, ராகு திசையோ, ராகு திசையில சனி செவ்வாய் புத்தியோ, செவ்வாய் திசையில ராகு புத்தியோ நடைபெற்றால் அவங்களுக்கு விபத்து ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும். பொதுவா செவ்வாய் ரத்த காரகன் என்பதனால் ரத்த சம்பந்தப்பட்ட உடல் உபாதைக்கு செவ்வாய் தான் காரகன் ஆவார். ஆண்கள் ஜாதகத்துல செவ்வாய் இருக்கிற நிலையை பொறுத்து பற்றியும் பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனா பெண்கள் ஜாதகத்துல செவ்வாய் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிறது ரொம்ப நல்லது. செவ்வாய் கேந்திர திரிகோணத்துல இருக்கிறது நல்ல சிறப்பு. ஒரு சுபகிரக தொடர்போடு இருக்கிறது நல்ல சிறப்பு. பெண்கள் ஜாதகத்துல நீங்க குறிப்பா அனுபவபூர்வமா பாருங்க. ஒரு பெண்ணின் ஜாதகத்துல செவ்வாய் ராகு அல்லது கேது சேர்க்கை பெறுறது, ராகு அல்லது கேது நட்சத்திரம் இருக்கிறது, செவ்வாய் வக்ரம் பெறுறது,
சனி பார்வையோடு இருக்கிறது போன்ற அமைப்பு வந்து ஒரு நல்ல அமைப்பு கிடையாது. அந்த மாதிரி அமைப்பு இருந்தால் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்றால் வந்து உங்களுக்கு வந்து ரத்த சம்பந்தப்பட்ட உடம்பு பாதிப்புகள், மாதவிடாய் கோளாறுகள், ஹார்மோன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தான் ஏற்படக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலையானது உண்டாகும். செவ்வாய் வந்து சகோதரக்காரகன், உடன் பிறந்தவங்களுக்கு காரகன், பூமிக்காரகன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்றால் உங்களுக்கு வந்து முன்கோபத்துக்கு காரகன் செவ்வாய் தான். எந்த ஒரு ஜாதகத்துல செவ்வாய் லக்னத்தில் இருக்காரோ, லக்னாதிபதி சேர்க்கை பெற்று செவ்வாய் இருக்கிறாரோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா முன்கோபம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். எந்த ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் வந்து நல்ல ஒரு ஸ்தானத்தில் இருக்காரோ, 10ஆம் வீட்டில் இருந்தாலோ, 10ஆம் அதிபதி சேர்க்கை பெற்றாலோ, ஜீவனக்காரகன் சொல்லக்கூடிய சனி சேர்க்கை பெற்று செவ்வாய் அமைய பெற்றாலோ அவங்க வந்து பார்த்தீங்கன்றால் போலீஸ், இராணுவம், பாதுகாப்புத்துறை போன்ற துறைகளில் பணிபுரியக்கூடிய அமைப்புகள், அரசாங்க வழியில பதவிகளை அடையக்கூடிய ஒரு யோகமானது அவங்களுக்கு உண்டாகும். அடுத்து பார்த்தீங்கன்றால் ஜாதக ரீதியாக செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் 10ஆம் வீட்டில் இருந்தாலோ, 10ஆம் சேர்க்கை பெற்றாலோ நிர்வாக திறமையை கொடுக்கும், நிர்வாக பதவியில வைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். பொதுவாக வந்து செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் 10ஆம் வீட்டில் இருந்தால் அவங்க வந்து ஒரு பதவியில சேர்ந்தாங்கன்னா படிப்படியாக வளர்ந்து ஒரு உயர்வான நிலையினை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது அவங்களுக்கு ஏற்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாயோடைய நோய்கள் பார்த்தீங்கன்னா அம்மை, கண் பார்வை பாதிப்பு, குடல் புண், காக்காய் வலிப்பு, இருதய சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், உஷ்ண நோய்கள், தோல் நோய்கள், உடன் பிறந்தவர்களிடம் கருத்து வேறுபாடுகள், ஒரு சிலருக்கு விபத்துகளை சந்திக்கக்கூடிய அமைப்புகள், பெண்கள் என்றால் அவங்களுக்கு வந்து மாதவிடாய் கோளாறுகள், கருமுட்டையில பாதிப்புகள், வயிறு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் எல்லாம் உண்டாகும். என்னை பொறுத்த வரைக்கும் பெண்கள் ஜாதகத்துல செவ்வாய் வந்து ஒரு நல்ல நிலையில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்து வந்து செவ்வாயால் ஏற்படக்கூடிய யோகங்கள் பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து ஒரு ஜாதகத்துல கேந்திர ஸ்தானத்துல ஆட்சியோ உச்சம் பெறுறது ஒரு மிகப்பெரிய சிறப்பு. லக்ன கேந்திரத்துல செவ்வாய் ஆட்சி உச்சம் பெற்றாலும், ராசிக்கு கேந்திரத்துல சந்திரன் செவ்வாய் வந்து ஆட்சி உச்சம் பெற்றாலும் ருச்சுக யோகம்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட நிலையில வந்து நல்ல நிர்வாக திறமை, நல்ல நீண்ட ஆயுள், நல்ல ஆரோக்கியம், உயர் பதவி வைக்கக்கூடிய யோகங்கள், மற்றவர்களை வந்து வழிநடத்தக்கூடிய ஒரு பலம், வலிமையெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு அனுகூலமான நிலையானது உண்டாகும். அடுத்து செவ்வாய் வந்து சந்திரனுக்கு கேந்திரத்துல இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து சந்திரமங்கல யோகம்னு சொல்லுவோம். அந்த சந்திரமங்கல யோகம் உண்டான ஒரு மிகச்சிறப்பான பலன்கள், ஒரு நல்ல ஒரு வளமான பலன்கள், பூமி மனை மூலமாக நல்ல சிறப்புகள், நல்ல ஒரு முன்னேற்றங்கள்லாம் அடையக்கூடிய ஒரு யோகங்கள்லாம் கூட கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து சுக்கிரனுக்கு கேந்திரத்தில் இருந்தால் அது பிருகுமங்கல யோகம்னு சொல்லுவோம். அந்த பிருகுமங்கல யோகம் உண்டானா பூமி மனை வீடு வாசல் போன்றவை அமைகிறது, வாகன யோகம் உண்டு அமைகிறது, ஆடை ஆபரண சேர்க்கைலாம் ஏற்படக்கூடிய ஒரு அனுகூலமான நிலையானது உண்டாகும். பொதுவாக வந்து செவ்வாயோட பார்வை வந்து ஒரு நல்ல பார்வைன்னு சொல்ல முடியாது. செவ்வாய் பார்வை வந்து தேவையில்லாத நெருக்கடிகள், தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத சிக்கல்லாம் கூட கொடுக்கும். எந்த ஒரு ஜாதகத்திலையும் செவ்வாய் வந்து 8ஆம் வீட்டில் இருந்தாலோ, 8ஆம் அதிபதி சேர்க்கை பெற்றிருந்தாலோ அவங்களுக்கு வந்து வாகன விபத்துகளை வந்து சந்திக்கக்கூடிய அமைப்புகள், வாகனங்களை சரிகின்ற போது கொஞ்சம் பொறுமையா இருக்கிறதுலாம் ரொம்ப நல்லது. ஜென்ரலாக ஒரு ஜாதகத்துல செவ்வாய் வந்து லக்னாதிபதியா இருந்தாலோ, லக்னத்துக்கு அதிபதியோட தொடர்போடு இருந்தாலோ அவங்க கொஞ்சம் கோபக்காரரா இருக்கிறது, முன்கோபக்காரரா இருக்கிறதுலாம் கூட ஏற்படலாம். ஜென்ரலாக ஒரு ஜாதகத்துல செவ்வாய் வந்து வக்ரகதியில் இருந்து செவ்வாய் சனி அல்லது ராகு சேர்க்கப்பட்டிருந்தால் அவங்களுக்கு வந்து உடன் பிறந்தவர்களிடம் பகை ஏற்படுது. அதிலும் குறிப்பாக செவ்வாய் ஜாதகத்துல 6ஆம் அதிபதியாக இருந்தாலோ, 6ஆம் சேர்க்கை பெற்றாலோ உடன் பிறந்தவர்களிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலை உண்டாகிறது. ஒரு ஜாதகத்துல செவ்வாய் வந்து குரு போன்ற சுபகிரக சேர்க்கை பெற்று ஒரு நல்ல ஸ்தானம் சொல்லக்கூடிய கேந்திர திரிகோணத்தில் அமைஞ்சிருந்தா உடன் பிறந்தவர்கள் மூலமாக நல்ல ஒரு வளமான பலன்கள், நல்ல சிறப்புகள், நல்ல முன்னேற்றங்கள்லாம் உண்டாகும். பொதுவா செவ்வாய் வந்து 10ல் அமைவதை திக்பலம் என்று கூறுவோம். லக்னத்துக்கு 10ஆம் வீட்லயோ, ராசிக்கு 10ஆம் வீட்லயோ செவ்வாய் அமையப்பட்டால் நல்ல நிர்வாக திறமை, நல்ல பதவி வைக்கக்கூடிய உங்கள் அந்தஸ்துகள், ஒரு மதிப்பு மரியாதைகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள், பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை சிறப்பாக நிறைவேற்றக்கூடிய ஒரு யோகங்கள், ஒரு வலிமை வல்லமைகள், தலைமை பண்பு, மற்றவர்களை வழிநடத்தக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான நிலைகள்லாம் உண்டாகும். நேயர்களே, இதுவரை செவ்வாய் பகவானை பற்றியும் இன்றைய ராசி பலன் பற்றியும் உங்களிடம் கூறினேன். மீண்டும் ஒரு நல்ல தருணத்தை உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.